இப்போது நம்ம கல்யாணம் பண்ணுறோம் இல்லைங்களா? கல்யாணம் பண்ணும்போதுங்க, மனைவி நமக்கு ஒரு செட் ஆகல. மனைவி செட் ஆகுறதில்ல. எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாவே இருந்ததுன்னா, விட்டுறணுங்க. ஆர்கியுமெண்ட் பண்ணவே கூடாதுங்க. ஆர்கியுமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மன உளைச்சல் ஆயிரும். என்னங்க 10 வருஷம் வாழ்ந்து இப்போ நாம சொல்றது அவைங்க கேட்டுக்கல அப்படின்னா, நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆயிரணுங்க. ரிலீஃப் ஆயிட்டு, நம்ம வேலைய என்னமோ அதை பார்த்துட்டு, பாய். ஓகே. ஓகே. அந்த அளவுக்கு போயிரணுங்க. அந்த அளவுக்கு போகாம என்ன பண்ணணும்னா, பேசக்கூடாதுங்க. பேச்சுவார்த்தைய நிறுத்தணும். பேச்சுவார்த்தை சுத்தமா நிறுத்தணும். மௌனமா இருக்கணும் வீட்ல. அங்கேருந்து வர்றீங்க, குளிக்கிறீங்க, இந்த மாரி இருந்து பாருங்க. அவைங்க வழிக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல வர்றேன். அங்கேருந்து வர்றீங்க, காலையில எந்திரிக்கிறீங்க, டச் பண்ணாம படுக்கணும் பெட்ல. டச் பண்ணாம படுத்து, அந்த மாரி இருக்கிறவைங்க மகளிருக்கு சொல்றேன் நானு. ஹஸ்பண்டுகளுக்கு சொல்றேன். அந்த மாரி டச் பண்ணாம படுத்து, காலையில எந்திரிக்கிறீங்க, மளமளன்னு எந்திரிக்கிறீங்க, பிரஷ் பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, டைனிங்கு வந்தா டிஃபன் இருக்குதா? சாப்பிட்றீங்க. டிஃபன் இல்லையா? மளமளன்னு வெளிய போயிற வேண்டியது நீங்க. பேசவே கூடாது. வீட்டுக்குள்ள அந்த ஒய்ஃப் கிட்ட நீங்க பேசவே கூடாது. பேசாமயே இருந்தீங்கன்னா, பெரிய மன உளைச்சல் ஆயிரும் அவிங்களுக்கு. என்னடா என்னடா பேச மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்கிறாரு. பெரிய மன உளைச்சல் ஆகி போயிரும். இந்த திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன். வழிக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல வர்றேன். அத எப்படி தெரியுங்களா? நீங்க அப்படியே பேசாம இருந்தா அவங்க பேசுவாங்க. ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீன்னு? பேசுறதுக்கு என்னம்மா டாபிக் இருக்கு? பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பேசணும். இப்படி பேசி பாருங்க. இப்படி பேசிட்டு உங்க வேலைய நீங்க யூசுவலா பாருங்க. ஒரு 10 டேஸ் இப்படி பண்ணி பாருங்க. கரெக்டாக அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படிங்கும்போது நீங்கள் பதமாக எடுத்து சொல்கிறீங்க. இப்படி எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு பிடிக்கிறது இல்லாமா, எப்படி உங்களோட உங்களோட நான் வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருவாங்க. கரையும் போது கடைசியில் அவங்க ஆட்டோமேட்டிக்கான அந்த சொல்லி கேட்குறதுலாம் போது கொஞ்சம் கொஞ்சம் வழிக்கு வீட்டில் அமைதி வரும். எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க. புரிஞ்சுதுங்களா? அதில் சில விஷயமெல்லாம் இருக்குது, நான் வீடியோவில் சொல்லலை. அந்த மாதிரி இருந்து பாருங்கள். ஓகே, வச்சுட்டுங்களா? ஓகே.